மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அடுத்த பிரச்சாரமாக திருச்சி கிழக்குல அடுத்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிருக்கிறாப்புல. மனுஷன் வந்து எப்படி வந்தாப்பல எப்படி போனாப்பல அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது இன்னைக்கு பேசுவார்னு எதிர்பார்த்தா இன்னைக்கு ஒன்றும் பெருசாக பேசலை. இருந்தாலும் ஒரு ரோடு ஷோ மாதிரியே பெரிய ரோடு ஷோ ஒன்று பண்ணார். எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கு பிறகு மனுஷன் பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் நஞ்சு அட்ராசிட்டி கிடையாது. புறாவை தூக்கி பறக்க விட்றாப்பல, வாலிபாலை தூக்கி வீசுறாப்பலன்னு நீ ஆளு இன்னைக்கு கொஞ்சம் க்யூட்டாக ஆளு செம்ம வைபிள் இருந்துக்கிறாப்பல அப்படி பண்ணிட்டு இருந்தார். அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நாளைய தினம் ஹியரிங் வருது. என்ன ஹியரிங்? விஜய் மற்றும் சங்கீதா அவருடைய இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணாங்கல்ல, அதோடைய ஹியரிங் நாளைக்கு வருது. இதை வச்சு அடுத்த கட்ட ஒரு நரேட்டிவை இந்த மீடியாக்கெல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அது என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாளைய தினம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தலைவர் விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவருடைய இந்த டிவோர்ஸ் கேஸ் பெட்டிஷனுக்குனே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதற்காக நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங். செங்கல்பட்டு அந்த நீதிமன்றத்திற்கு போகக்கூடாது. போனாங்கன்னா அது வேற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே இந்த தேர்தல் 2-3 நாட்களில் வந்துட்டு இந்த நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போகிறது அப்படியே எடுத்து லைவில் எடுத்து போகிறது, மக்கள்கிட்ட காமிக்கிறது, மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி விடுவாங்க. அதை ரிமைண்ட் பண்ணால் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் முடியிற கேஸ் கிடையாது. அங்கே போகிறது சொல்கிறது. அதுக்கு பிறகு இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த சன் டிவிக்காரன் என்ன பண்ணுவான்னா, தீர்ப்பே கொடுத்த மாதிரி விஜய்க்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால் தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு போகக்கூடாது. மிஸ் பண்ணலாம், வியாத ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த திட்டங்கள் படி நாளைக்கு நான் தேர்தல் பரப்புரையில் இருக்கிறேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு விஜய் தன்னுடைய அந்த வக்கீலை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டுறணும். அது அவங்க ஏற்றுக்காது அடுத்த விஷயம். நம்மளுடைய கடமையாக நாளைக்கு அங்கே போகக்கூடாது. சொல்லுவானுங்க, என்ன சொல்லுவானுங்க, விஜய் வந்து சங்கீதாவை பார்த்து பயந்துட்டாரு, தன்னுடைய பொண்டாட்டியை ஃபேஸ் பண்ண பயந்துட்டாருன்னு. ஊர் உலகமே பொண்டாட்டியை பார்த்து பயந்துக்கிறா. எந்த அவங்களோட பொண்டாட்டியை பார்த்து பயப்படல, எல்லாரும் தான் பயந்துக்கிறானுங்க. அதெல்லாம் விடு, அதை பற்றி நம்ம கணக்கு கிடையாது. இப்போ இதனால வந்து சங்கீதா பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா? அவருக்கு நியாயம் வேண்டுமா? யார் வேண்டாம்னா, இந்த நம்ம அப்பையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சங்கீதா பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது என்பதையும் விஜய் பக்கத்தில் ஒரு தவறு இருக்குது என்பதையும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கோம். என்றைக்குமே அது மாறாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த இடத்துல சங்கீதாவுக்கு நியாயம் கிடைக்கணுமா, நீதி கிடைக்கணுமா அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். விஜய்ன்ற ஒரு நபர் கண்டிப்பாக அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு மக்களுக்கான ஒரு விடிவு காலத்தை உண்டாக்குவார்னு இந்த கோடானு கோடி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த நேரத்தில் அந்த இஷ்யூவை கொண்டாந்து இதனால விஜய்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. அதனால சங்கீதாவுக்கு நியாயம் நீதி பெற்றுக் கொடுக்க நீங்க யாரா, நான் யாரா? அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்குது. கோர்ட்டு நீதி நியாயத்தில் வாங்கி கொடுத்துரும், புரியுதா? இவனுங்க உட்காந்துட்டு மேடை பேசி இந்த விவாத மேடைகளில் உட்காந்துக்கிட்டு ஏதோ சங்கீதாவுக்கு நீதி நியாயம் பெற்றுக் கொடுக்குற மாதிரி பேசுவானுங்க. இது உட்காந்துருக்கெல்லாம் திருட்டு பயிலும் எல்லாருமே வந்து திமுக காசு வாங்கிட்டு தின்னுட்டு இருப்பானுங்க. இந்த மீடியா என்ன நிறைய செட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாதா? அதனால ஒன்றும் கிடையாது. நாளைக்கு வந்து இந்த விஜய் வந்து விஜய் போகவில்லைன்னு டைட்டில் கார்டு போடுவானுங்க. ஒன்றும் கிடையாது. விஜய் அங்கேருந்து நீலாங்கரையிலேருந்து பனையூர்லேருந்து நீலாங்கரை 2 வாட்டி அப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து 4 நிர்வாகி விட்டு ஏதோ ஒரு கலந்தாசனை கூட்டம் நடக்குது, செயல் வீரர் கூட்டம் நடக்குதுன்னா எல்லா மீடியாவும் அங்கே கவர் பண்ண போயிடுவாங்க. இதை மறந்துடுவானுங்க. ஸோ டோன்ட் வரி, விஜய் அவர்கள் நாளைக்கு அந்த செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு போகாமல் இருப்பதான் சிறப்பு. அப்படி போயிட்டாருன்னா அவர் கூட உள்ள ஆட்களை விஜய் கண்டிப்பாக மாற்றணும். ஒரு சரியான அரசியல் புரிதல் இல்லாத ஆட்களை வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதை அவர் தான் பார்த்துக்கணும். தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் இன்றைக்கி இறங்கி பயணத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு மனுஷன் நல்லா வந்தாப்புல. இன்றைக்கி செம்ம பூஸ்டாக இருந்தாப்புல, என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தாப்புல. அதுக்கு பிறகு புறா கொண்டாந்து கொடுத்தாங்க, புறாவை தூக்கி பறக்க விட்றாப்புல. அநேகமாக கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பீட்டா சும்மா இருக்க மாட்டானுங்க. இவனுக்கு ஏதாச்சும் ஆளை கிளப்பி புறாவை வதைத்து விட்டார். ஏற்கனவே மெர்சல் படத்தில் நினைக்கிறேன், அந்த பீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ ஏதோ புறா வச்சு வதைச்சிட்டாங்க, எல்லாம் கேஸ் போட்டாங்க. இந்த படத்துக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி கேஸ் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு வாலிபாலை தூக்கி வீசுறாங்க, பேட்டை தூக்கி வீசுறாங்க, பலூனை பறக்க விட சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு செடி பேரை கொடுக்குறாங்க. இத்திருண்டு கார் கொடுத்தாங்கப்பா போன வாட்டி, சின்னொண்டு கார் விளையாட்டு சமம். என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மனுஷனை? ஏதோ தன்னுடைய அண்ணனுக்கு கொடுக்குறங்கிற முறையில் ஏதோ கொடுக்குறாங்க. அந்த மனுஷன் சூப்பராக ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அதற்கு பிறகு நான் மிக சிறப்பாக இருந்தது, மாதா கோயிலுக்கு போய், அதாவது முட்டி போட்டு அப்படியே நடந்து போய் சாமி கும்பிட்டதை பார்த்தோம். மாதாவை வந்து வணங்கினதை பார்த்தோம். உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான இந்த கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, விஜய் கண்டிப்பாக கைவிட்டுறாதீங்க விஜய்ன்ற ஒரு நபரை. இன்னைக்கு பார்க்குற நிறைய பிஷப்ஸ் ஃபாதர்ஸ்லாம் போய் எங்க திமுக கிட்ட போயிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது வந்து விஜய்க்கு போடுகின்ற ஓட்டு பிஜேபிக்கு போடுகின்ற ஓட்டு மாதிரி. அதனால நாங்கள்லாம் வந்து
ஒரு யோக்கியனுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு திமுக கொண்ட ஆதரவு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபாதர்ஸ் வேணா திமுக பக்கம் இருக்கலாம், அந்த ஜீசஸே விஜய் பக்கம் இருக்கிறாப்பல. அந்த ஜீசஸே விஜய் தாண்டா எங்களுக்கு, அப்படிதான் எங்க பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு ஒரு மசூதிக்கு போனதையும் பார்த்தோம். அங்குள்ள நபரோட விஜய் மரியாதை செலுத்தினது. அதற்கு பிறகு அந்த கொட்டப்பட்டுன்னு நினைக்கிறேன் பச்சனாச்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உள்ள வந்து சாமி கும்பிட்டு வந்தாப்புல, ஒரு நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு அதுக்கு பிறகு ஆளு சோவா வந்தாப்புல ஒரு சுத்தி விட்டாப்புல. திருச்சின்னா பயங்கரமான கூட்டம். இதில் மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும்னா போலீஸ் சூப்பரான பாதுகாப்போட வந்தாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் ஏன் அந்த போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, ஒரு சில இடங்களில் மிக சிறப்பா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. திருச்சி போலீஸ் பாதுகாப்பு மிக சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த வெயிலும் வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு அவ்வளோ அரணாக இருந்தாங்க, அவங்களுக்கு பாராட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சமூக வலைதளம் பக்கம் போனாலே எல்லா போலீஸும் ஓப்பனாக போடுறான்டா, நான் தவைக்காக்கு தாண்டா ஓட்டு போட்டவனால என்னடா பண்ண முடியும்னு, போடுங்கம்மா ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்துக்கிற மாதிரி பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எல்லா போலீஸும் கையை முன்னாடி இப்படி காமிச்சிக்கிட்டு நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு பெருமையாக சொல்லும் போது, விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, அந்த காவல்துறையினருக்குன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல, அந்த வாக்குறுதி சூப்பராக வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த முறை. ஏன்னா மோர் தென் 80% போஸ்டல் ஓட்டு இருக்குல்ல, இந்த போஸ்டல் ஓட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. போஸ்டல் ஓட்டுனா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க வேற ஒரு ஊரில் இருப்பாங்க. இந்த எலெக்ஷன் டைமுக்காக இங்கே வர முடியாது, ஊருக்கு வர முடியாது. அதனால ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஓட்டு போட்டு எந்தெந்த ஊரோ அந்தந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கு பேர் தான் போஸ்டல் ஓட்டு. அது 10 நாளைக்கு முன்னாடியே இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாங்க. எல்லா அரசு ஊழியர்களும், காவல்துறையினர், ஆர்மி மேன் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஆனால் மோர் தென் 80% அவங்க டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. போஸ்டல் ஓட்டு எல்லாம் முதல் முறையாக எல்லா திமுக தான் ஆடும். இந்த கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்களாம் போட்டுட்டு இருந்தா இல்லை, இந்த முறை அப்படி இல்லாமல் புதுசாக மாற்றி வந்திருக்குல்ல, அதாவது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்களுக்கு பெரிய கிரேன் மூலமா வச்சு மாலை போட்டாங்க. ஏற்கனவே திருவாரூர்ல ஒரு பெரிய ஒரு ராட்சச மாலை ஒன்று போட்டிருந்தாங்க. அதே மாதிரி திருச்சியுமே பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கிரேன் மூலம் மாலை போடுற அந்த ஒரு முறையவே ஒழிக்கணும். ஏனென்றா பல இடங்கள்ல கிரேன் ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இந்த இந்தியன் 2 படம் நடிக்கிற மாதிரி நிறைய படம் இல்லை சரி கிரேன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. பெரிய ஹெவி இந்த லிஃப்ட் இருக்குல்ல, இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் பல இடங்களில் ஃபெயிலியர் ஆகிடுது. இதை மாதிரிலாம் தவிர்த்தலாம். இதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வந்து விஜயமே ஆதரிக்கிறார் என்னன்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்டா ஒரு மனுஷன் வெளியில வராப்பலன்னா நமக்கு தெரியும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஏன்டா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா பாரு ஒண்ணுமே புரியும். எப்பா பாரு 4 பக்கமா அலவன்ஸ் போயினே இருக்கு. ஒரு வீடியோ கூட ஒழுங்கா போட விட மாட்டாங்கப்பா. அந்த அளவுக்கு இந்த பக்கம் போனா அதிமுக காரன் போறான், இந்த பக்கம் போனா திமுக காரன் போறான், நாம் தமிழ் கட்சிக்காரன் கூட வரான். விசில் சின்னத்தை தவிர நம்ம ஆளும் சின்ன மட்டும் தான் காதில் விழவே மாட்டேங்குது. எங்க போனாலும் சரி பாக்கி 3 கட்சிக்காரன் ஸ்பிரிட் ஆகுறான். சரி, ஒரே சவுண்டா இருக்கு எப்ப பார்த்தாலும். அதனால தான் வீடியோ ரொம்ப லேட்டா வரதுக்கு அதான் மிக முக்கிய காரணம். எந்த அளவுக்கு விஜய் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தேவைன்னா, இப்ப சங்கீதா இஷ்யூல கூட நம்ம என்ன சொல்றோம்னா, சங்கீதா பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அந்த மேட்டர் எடுத்துட்டு இங்க வந்துடாத, எங்களுக்கு இப்ப விஜய் தான் முக்கியம், இரண்டா ஒரு தமிழ்நாட்டுக்கு முக்கியம். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இந்த தொண்டர்களும் தோழர்களும் விஜய் அவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவரோட பாதுகாப்புல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதனால தான் இந்த கிரேன் வச்சு மாலை போடுறது அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது. பெரிய ராட்சஸ் மாலை கருத்துல விட்டுட்டா போறாப்பல, இங்க இருந்து சென்னைக்கு போறாப்பல, சும்மா தலையை வச்சுட்டு இருக்க போறா. அந்த மாலைக்கு அவ்வளவு செலவு. இந்த மாலை 40,000 50,000 இருக்கும். கிரேனுக்கு ஒரு 15,000 கொடுத்துருப்பீங்க, 65,000 கொடுத்து என்ன பிரயோஜனத்தை கண்டீங்க? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது விஜய் அவர்களுமே ஆதரிக்காம சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சியில் ஒரு பெரிய ரோடு ஷோ பண்ணாரு. இந்த ரோடு ஷோ எவ்வளவு அளவுக்கு இருந்துச்சு பார்த்தோம். பெரிய கூட்டம், பெரிய அளவில் இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்குன்னா திருச்சியில் அதிர்வலையை ஏற்படுத்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்னைக்கும் இதயராஜ் அப்படின்ற ஒரு ஆள் ஏற்கனவே வந்து திமுக சார்பாக போட்டிடுறாரு. விஜய்க்கு சவால் விட்ட மனுஷன் அல்ல. அந்த அளவு போட்டி எடுத்துருக்காங்க. அந்த ஊர் பக்கம் போனாலே அச்சு தூள் கலப்பிட்டு இருக்கிறாங்க ஆளை. திருச்சியில மிக அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. அது கூட கரெக்டாக இருக்கும். சோஷியல் இன்ஜினியரிங். ஒரு ஜெயிக்கிறவங்க யோசிச்சு அங்கே நிற்க வைப்பாங்க, தன்னுடைய ஆட்கள் அப்படி தான் போடாங்கன்னு வச்சுக்கலாம். இதை வச்செல்லாம் ஒரு குரூப் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை அவர் அந்த இடத்து மதத்தை சார்ந்தவர், அதனால அங்கே போறாரு. இன்னைக்கு வர கோயிலுக்கு எல்லா கோயிலும் போய் நின்று சாமி கொண்டு வராப்பல மனுஷன் பாவமா இருக்கு. நடந்து போறாப்பல ஏதோ வேளாங்கண்ணி மாதா கோயில் நடந்து போற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி அந்த ஏரியாவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கொடியை பிடிச்சிட்டு நடந்து போகும்போதெல்லாம் உணர்வு பூர்வமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. அதற்கு பிறகு மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, சீமான் அவர்கள் ஒரு பெண்ணை தூக்கி முத்தமிடுவது போல ஒரு காட்சிகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து பேட் டச்சு, குட் டச்சு, ஏன் அப்படி பண்றாரு, இது வந்து போக்சோவில் அடங்கி இந்த ஆள் அப்படின்றாப்புல.
அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது, அதையும் மீறி சீமான் அவர்கள் முத்தமிடுவது போல இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அந்த பெண்ணை வந்து கொஞ்சம் வயசான பொண்ணு, கொஞ்சம் ஏஜ்டு பொண்ணுனா ஒரு 17, 18, 20 வயசு உள்ள பெண்ணு, அது வந்து தூக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு அது வேண்டாம் வேண்டாம்னுச்சு. மற்றபடி அது முத்தமிடுது, சீமானவர்கள் முத்தமிட்டது ஒரு தகப்பன் ஒரு பெண்ணுக்கு முத்தமிட்டால் தான் நான் பார்க்குறேன், ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு முத்தமிட்டால் தான் பார்க்குறேன். அதில் போயிட்டு ஒரு தவறான நோக்கத்தில் சில பேர் பரப்பிட்டு இருக்காங்க, திமுக சேர்ந்த நபர்கள் பரப்பிட்டு இருக்காங்கன்னா தாவேகா பயல்கள்னு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த இடத்துல விட்டு கொடுத்துறாது. உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், இதே இடுமாவனம் கார்த்தி நம்ம அசோக்குமார் இருக்கிற துறைமுகம் தொகுதியில் அசோக்குமாரோட போட்டியிடுறார், அவருடைய அண்ணன் பொண்ணு வந்து ஓட்டு கெட்டு போயிருக்கு. அப்போ சில திமுக உள்ள ஆட்கள் தவறாக நடந்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஈவிட்டிங்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அதை அவர் மேடையிலே அந்த துறைமுகம் தாவேகா வேட்பாளர் சொல்கிறார், இதே மாதிரி அவன் அண்ணன் பொண்ணு ஓட்டு கெட்டு போயிருக்கு, அதுக்கிட்ட அப்படி அசிங்கமாக நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த அண்ணன் பொண்ணு வந்து அந்த மேடையிலே பேசுது, இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் பேசும்போது அவர் என்ன பண்ணார்னா தான் அண்ணன் பொண்ணு பேசாப்பா வாய் மூடி போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்கள் ஏரியா. இது ஒரு சீனு. இதை இடும்பவனம் கார்த்தி இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வாயை மூடிட்டு போன்னு சொன்னார்ல, அதை மட்டும் கட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டுட்டு தாவேகா வேட்பாளர் ஒரு பொண்ணுக்கிட்ட மேடையில் இவ்வளோ நாகரிகம் கருதி நடந்துக்கிடுவீங்களா அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்காரு. ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார்னு வச்சுங்களேன். இது என்ன விதத்தில் நியாயம்? இப்போ எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, சீமான் ஒரு பெண்ணை முத்தமிட்டது ஒரு அப்பா ஒரு பொண்ணை தூக்கி முத்தமிட்டது மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அது எனக்கு எந்த ஒரு காமெச்சியும் தெரியவே இல்லை, அந்தளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சுங்களா அந்த வீடியோ. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு இடும்பவனம் கார்த்தி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த இடும்பவனம் கார்த்தி இவ்வளோ ஒரு கொச்சைத்தனமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறீங்களே, அது அவர் அண்ணன் பொண்ணியா? தான் அண்ணன் பொண்ணை சொல்லலாமா? நீ தெரியல, ஒரு சித்தப்பாவுக்கு நீ ஓட்டு கேட்டு போனால் உன்னை ஒருத்தர் திட்டான், நான் பார்த்துக்கிறமான்னு வாயை மூடி அனுப்புறாரு. அதை கட் பண்ணி கூட ஒரு பொண்ணு விஷயத்தில் அவனால் அவதூறு பரப்ப முடியும்னா அந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் இருக்கான்ல, அவன் ஒன்று பணத்தில் அரசியல் பண்ணுவான், இல்லைன்னா பொண்ணு வச்சு அரசியல் பண்ணுவான். பெண்களை தவறாக காட்டுறது, அங்கே தொற்று 5 பேசிட்டாங்கிற மாதிரி பெண்களை வச்சியே இந்த சங்கீதா இஷ்யூ, திரிஷா இஷ்யூவில் எப்படி அரசியல் பண்ணாங்களே அதே மாதிரி காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவரெல்லாம் புறந்தள்ளிட்டு போங்க. அதனால அவன் அளவுக்கு நொம்பனும் கீழ்த்தரமாக இறங்கி அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அது ஒரு நார்மலான வீடியோ, அதை அப்படியே விட்டுருங்க. அதற்கு பிறகு கடைசியாக ஒரு 2 நிமிஷம் என்ன பார்க்க போனால், ஏற்கனவே ஒரு பேசின விஷயமா இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் வேண்டாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்டா ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பூத் ஸ்லிப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூத் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு QR கோடு இருக்கும், அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் ஓட்டு போடணும், எந்த வாக்கு மையம், இந்த நம்பர் வரைக்குமே அதில் வந்துடும். உங்களுக்கு மேபி லொக்கேஷன் அலோகேட் ஆயிருக்கான்னு தெரில, பட் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துடுங்க. அதற்கு பிறகு அந்த பூத்தில் இருக்கிற அந்த நபர்கள், தாவேக்காவில் அந்த பூத் ஏஜென்ட் இருக்கிறீங்களா, உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இத்தனை 2 வருஷமாக விஜய் பட்ட அவமானங்கள், விஜய் பட்ட கஷ்டங்கள், தாவேக்க தொண்டர்கள் பட்ட அவமானங்கள் எல்லாத்தும் யார் கையில் இருக்குன்னா அந்த பூத் ஏஜென்ட் கையில் தான் இருக்கு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடங்களில் அதிகப்படியான இடங்களில் தமிழ்நாடு முழுக்க அந்த EVM மிஷின் இருக்குல்ல, அது வேலை செய்யாமல் போயிடும். அது கரெக்டாக அந்த விசில்ஸினை மட்டும் வேலை செய்யாமல் போயிடும். அந்த நேரங்களில் டக்குன்னு நிப்பாட்டிட்டு அடுத்த 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த அங்குள்ள இந்த எலெக்ஷன் கமிஷன் இருப்பார்ல, அந்த ஒரு அதிகாரி, அவர்கிட்ட சொல்லி 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துடணும். அது எந்த அளவுக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு தாவேக்க தொண்டர்கள் எவ்வளவு சீக்கிரமாக கொண்ட ஓட்டை போட முடியுமோ போட்டுருங்க. இவங்க நீங்கள் எங்களெல்லாம் சினிமாக்கார பயலுவோ, நீங்கள் சினிமா ரசிகர் கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நாங்கள் சினிமா ரசிகர் கூட்டம் தான். ஏப்ரல் 23ஆம் தேதி FTFSக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதை விட அதிக கூட்டமாக ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க உள்ள எல்லா இந்த பூத்துகள்லையும் கூடி நிற்பாங்க. என்ன விட்றான்னு இந்த லியோ படத்தை ட்ரெய்லருக்கு நின்னாங்க இல்லை கூட்டம், அதே மாதிரி அடிச்சு பிடிச்சி நின்று உள்ளே போயிட்டு தாவேக்காக்கு ஓட்டு போட போகிறத இந்த தமிழகம் முதல்ல பார்க்க போகுது. கேட்டால் இது மிகப்பெரிய அரசியல் புரட்சி. ஏன்னு கேட்டால் பல ஆண்டுகளாக வாக்குப்பதிவு 60%, 70% கூட்டமே வரல, ஓட்டு போடவே வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு இந்த வாட்டி கையில் மை வைக்கிறதுக்கு மை கூட இருக்காது, தீர்ந்து போயிடும். மாமே இங்கே தீர்ந்து போச்சு மாமேன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள் வரப்போகிறது. அதனால் அந்த பூத் ஏஜென்ட்டாக ரொம்ப கவனமாக இருங்க. அது மாதிரி பல இடங்களில் தாவேக்க தொண்டர்கள் அங்கே தாக்குவாங்க, பிரச்சனை நடக்கும். சொல்லப்போனால் தாவேக்கா எம்எல்ஏக்களே அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டே அடிக்க வைப்பாங்க. அப்போ போராட்டம் நடக்கும். தமிழகம் முழுக்க எங்களை ஜனநாயக முறையில் ஓட்டு போடலை, இங்கே தப்பு நடக்குது, இங்கே கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி நம்ம தாவேக்க தொண்டர்களே போராடிட்டு இருப்பாங்க. போராட்டம் நடக்கும் தமிழ்நாடு முழுக்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பூத்துக்குள்ளே வேற எந்த திமுக ஆட்களும் உள்ளே போயிடக்கூடாது. அதை சுற்றி 10 பேர் கும்பலாக நின்றுக்கிட்டே இருங்க. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வரணும், போய் அடிச்சிருச்சு விடாதீங்க, பயம் வரணும். அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா அந்த இடத்த நீங்கள் வச்சிருங்க. அதே மாதிரி இந்த வாக்கு சாவடியில் வச்சே பணத்தை கொடுக்க வைப்பாங்க. அந்த இடத்துல டக்குன்னு மைண்டு மாறும் சிலருக்கு. அதனால நீங்கள் ப்ரைவேட்டாக காசு கொடுப்பாங்க, வீட்டில் காசு கொடுத்தா 100-500 கேட்டு வாங்கி, அது உங்களுடைய உரிமை, அதனுடைய கடமை, அதை நீங்கள் கவலைப்படாத. ஆனால் இந்த வாக்கு மையத்திலே வச்சே காசு கொடுப்பான். அவங்க டக்குன்னு ஃபோட்டோ எடுங்க, அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லுங்கள், இல்லைனா 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். என்ன பிரச்சனை அடித்தடினாலும் அங்கே உள்ள போலீஸ்கிட்ட சொல்லி பாருங்கள். அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்களே, டக்குன்னு 100க்கு ஃபோன் பண்ணுங்கள். 100 என்றால் ஏன்னா
அவங்க நேராக வந்துடணும் களத்துக்கு, அந்த லொக்கேஷனுக்கு வந்துடணும், வந்து எஃப்ஐஆர் போடணும். 100க்கு ஃபோன் போட்டால் அவங்க எஃப்ஐஆர் போட்டு யார் பணம் பட்டுவட பணையில் அவங்க உள்ள வச்சிடணும். அதுதான் 100க்கு ஃபோன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் இழுக்கடிப்பான், அதெல்லாம் இங்கே எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகும். அதனால் அந்த இடங்களில் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக இருந்து செயல்பட்டு தலைவர் விஜய் அவர்களை 2026 சிஎம் ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நம்பிக்கையாக இருங்க. பெரிய அளவில் நமக்கு ஆதரவு திரண்டுகிட்டு இருக்கு. நாள் ஆக இந்த ஃபியர் பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. எல்லாரும் தாவேக்காங்கிறாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க. வெற்றி நிச்சயம்.